April மண்டே. கடவுளின் உண்மையான வாக்குறுதிகள். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். 2 பேதுரு 3:9. கடவுளுடைய வாக்குறுதிகள், அதாவது வாக்குத்தத்தங்கள் நிச்சயமானது, உண்மையானது. அது என்னைக்குமே மாறாது. நம்ம ஜெபம் பண்ணி, ஏசப்பா இன்னைக்கு எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுங்க, இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த வாக்குத்தத்தை கண்டிப்பா தேவன் நிறைவேற்றுவாரு. ஆனா நம்ம அதுக்கு பொறுமையோட நம்ம காத்திருக்கணும். இன்னும் இன்னைக்கு நமக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாங்க, அது நமக்கு நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படக்கூடாது. அவர் இந்த நேரத்துல என் பிள்ளைக்கு இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றணும், அவர் சொன்னாருன்னா அதை கண்டிப்பா செய்வாரு. அவருடைய வாக்குத்தத்தத்துக்காக நம்ம பொறுமையோட காத்திருக்கணும். நம்முடைய பொறுமையை தேவன் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கோம், நம்ம மனம் திரும்புறோமா, நம்ம பாவம் செஞ்சுட்டு இருந்திருக்கோமா, பாவத்திலிருந்து நம்ம மீண்டு வரமா, அப்பதான் நமக்கு இந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவாரு. அதனால இந்த உலகத்துல நம்ம பாவத்தை எல்லாம் விட்டு நம்ம இயேசுப்பாவை நம்பி நம்ம பொறுமையோட காத்திருக்கும் பொழுது அவருடைய வாக்குறுதிகளை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவாரு. அதனால நம்ம பொறுமையோட காத்திருக்கணும். ஜெபம். நம்பிக்கையின் தேவனே, இன்று உம்முடைய வாக்குறுதிகளை நம்பி பொறுமையுடன் காத்திருக்க உதவும். ஆமென். Have a marvelous Monday.